الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا ومنها 4 حرم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலகநாதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அனலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் மேலும் இங்கு வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் வற்றா கருணையும் என்றென்றும் நீடித்து நிலைக்கட்டுமாக. ஆமீன். அருமைக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்மறையில் பதிவு செய்கிறான், இன்ன இத்தத்துஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன். அல்லாஹ்விடத்தில் மாதம் என்பது 12 மாதங்கள். வமின்ஹா 4 ஹுரும். அதில் 4 மாதங்கள் போர் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையில் கூறுகிறான். அது எந்தெந்த மாதங்கள் என்று வரிசைப்படுத்துகிற போது தொடர்படியான 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 தொடர்படியான மாதங்கள். இந்த 3 மாதங்கள் யாரும் போர் செய்யக்கூடாது என்று விதித்த மாதங்கள். இதை தவிர்த்து ஒரு மாதம், அந்த ஒரு மாதம் மட்டும் எப்படி ரஜபிலும் எப்படி துல்கஅதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரமில் போரிடாமல் இருக்க வேண்டுமோ அதுபோலத்தான் இன்னொரு மாதமும் போர் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தடை விதிக்கப்பட்ட மாதம். அந்த மாதம் நாம் வீற்றிருக்கிற இந்த ரஜபினுடைய மாதம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சங்கை பொருந்திய இந்த ரஜபி மாதத்தை அவன் எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்துகிறான் என்று பார்க்கிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை நமக்கு மிக தெளிவாக நமக்கு கூறுகிறார்கள். சொன்னார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜபு மாதம் என்பது அல்லாஹ்வினுடைய மாதம். வ ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் எனக்குண்டான மாதம். வ ரமதான் ஷஹ்ரு உம்மதி, ரமதான் என்பது என்னுடைய உம்மத்திற்கான மாதம் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். இதில் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று கூறப்பட்டு சங்கைப்படுத்தப்பட்டது நாம் வீற்றிருக்கிற இந்த ரஜபினுடைய மாதம். எனவே அருமை கூறியவர்களே, இந்த ரஜபினுடைய மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் அதில் ஏராளமான சிந்தனைகள் ஒளிந்திருப்பதையும் நாம் தெரிந்திருப்போம். சங்கை பொருந்திய இந்த ரஜபினுடைய மாதத்தில் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது அன்பிற்கும் பாசத்திற்கும் நெருக்கமான இந்த உலகை அவர்களுக்காக படைத்தான் என்று கூறிய
அவர்கள் மட்டும் படைக்கப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் படைத்திருக்காது என்று அல்லாஹு தஆலா புகழாரம் சூட்டுகிற அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை தன்னை நேரில் பார்ப்பதற்கும் சந்திப்பதற்கும், அது மட்டுமல்ல சந்தித்து இந்த உம்மத்திற்கான 3 அற்புத பரிசுகளை வழங்குவதற்காக தன்னின்பால் அழைத்து கொண்ட அந்த விண்ணேற்ற பயணம், மிஅராஜின் பயணம் இந்த மாதத்தில் நடைபெற்றது என்பதை நாம் சிந்திக்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, சங்கை பொருந்திய இந்த ரஜபினுடைய மாதம் சாதாரணமான மாதங்களைப் போல நாம் கடந்துவிடக்கூடிய மாதங்கள் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் ஏராளமான அமல்களை நாம் புரிய வேண்டும் என்பதை ஹதீஸின் வாயிலாகவும் சஹாபாக்கள் மேலும் வலிமார்களுடைய வரலாறுகளின் மூலமும் நமக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. பார்க்கிறோம், சொல்லுவார்கள் ரஜபு மாதம் என்பது ரஜபுல் ஸர், விதைகளை விதிப்பதற்கு, விதைகளை நாம் போடுவதற்குண்டான மாதம்தான் இந்த ரஜபினுடைய மாதம். ஷஅபானுடைய மாதம் என்பது நீரை ஊற்றுவதற்குண்டான மாதம். ஒரு விதையை விதைக்கிறோம், அது ரஜபினுடைய மாதம். அந்த விதைக்குண்டான தண்ணீரை ஊற்றுகிறோம், அந்த தண்ணீரை ஊற்றுவது ஷஅபானுடைய மாதம். அந்த விதைகள் முளைத்து அதற்குண்டான அறுவடைகளை நாம் எடுக்கிற மாதம் ரமலான். ரமலானில் ஹசாத், ரமலான் என்பது அறுவடைக்குண்டான மாதம் என்பதை கூறுவார்கள். எனவே நாம் ரமலானுக்கு செய்கிற எல்லா அமல்களையும் இந்த ரஜப மாதத்திலிருந்தே நாம் துவங்க வேண்டும். இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய மிக முக்கியமான கருத்து. ரஜபு மாதத்தை பிற மாதங்கள் போல நாம் கடந்து செல்ல வேண்டாம். இந்த மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம். எனவே அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதால் அதற்குண்டான கண்ணியங்கள் அதிகம், அதில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிற நன்மைகளும் அதிகம். எனவே இந்த ரஜபினுடைய மாதத்தில் நாம் நம்முடைய அமல்களை சீர்படுத்துவதற்கும் நன்மைகளை அதிகமாக நாம் சேகரிப்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். எனவே இந்த ரஜபினுடைய மாதத்தில் என்னென்ன அமல்களை செய்யலாம் என்று பட்டியலிடுகிற போது, பொதுவாக எல்லா அமல்களுக்கும் மிக முக்கியமான ஒரு அமல் அல் இஸ்திக்ஃபார், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுதல். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், யார் யாரெல்லாம் இந்த ரஜபு மாதத்தினை ஈமானோடும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தும் இந்த மாதத்தின் இரவு பகல்களில் நன்மைகளை செய்கிறார்களோ, நின்று வணங்குகிறார்களோ, யார் நோன்புகளை நோக்கிறார்களோ, யாரெல்லாம் சதகாக்களை தருகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா கொடுக்கிற கூலி என்னவென்றால், அவன் என்னிடத்தில் கேட்காமலேயே அவனுக்கு நான் எதையெல்லாம் என்னிடத்தில் கேட்பானோ அதையெல்லாம் கொடுத்து விடுவேன். அவன் என்னிடத்தில் கேட்க தேவையில்லை, ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் அதிகமாகவே கொடுப்பேன். அவன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடவில்லை என்றாலும் அவனுக்கு நான் பாவ மன்னிப்பை வழங்குவேன். இன்னும் சில ஹதீஸுகளை நாம் பார்க்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யார் யார் எல்லாம் இஸ்திக்ஃபாரை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த மாதத்தினை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதத்தில் செய்கிற நல்ல அமல்களை வைத்து இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் கட்டாயம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர்களுக்கு முழு மன்னிப்பையும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். அவர்களுக்கு தேவையான ரிஸ்குகளை இறைவனிடத்தில் கேட்டால் அதை அல்லாஹ் தஆலா கட்டாயம் நிறைவேற்றி தருவான் என்பது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறியிருக்கிற செய்தி. எனவே அருமைக்குரியவர்களே, இந்த ரஜப மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான முதல் அமல், இந்த அமல்களில் இந்த மாதத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்வது.
அதே போல இறைவனிடத்தில் அதிகமான தௌபாவினுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில ஹதீஸுகளில் இரவு முழுவதும் என்றும், இன்னும் சில ஹதீஸுகளில் இரவு பகல் என்றும், இன்னும் சில ஹதீஸுகளில் மிக குறிப்பாக லுஹருக்கும் அசருக்கும் மத்தியில் அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலாவிடத்தில் சுமார் 100 விடுத்தமாவது அவர்கள் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். 100 விடுத்தம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற வார்த்தையினை அவர்கள் அதிகமாக மொழிய வேண்டும் என்ற செய்திகள் வந்திருக்கிறது. எனவே இஸ்திக்ஃபார், நமக்கு தெரிந்த இஸ்திக்ஃபாரினுடைய வார்த்தைகளை வைத்து நமக்கு சுருக்கமாக தெரிந்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றால் அந்த வார்த்தையினை வைத்தாவது அதிகம் நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரை செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த மாதத்தில் நாம் துஆக்களை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும். அருமைக்குரியவர்களே, ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதேனும் ஒரு தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் தேவையற்றவன் என்றால் அது அல்லாஹு தஆலா ஒருவன் மட்டுமே. எனவே அருமைக்குரியவர்களே, தேவைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இறைவனிடத்தில் நாம் கையேந்தாமல் இருக்க முடியாது, கட்டாயம் ஏந்திதான் ஆக வேண்டும். சில பேருக்கு அல்லாஹு தஆலா நோயினை கொடுத்து அவர்களை சோதிப்பான், அவர்களுக்கு நோய் நிவாரணம் தேவை. சில பேர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏழ்மையை வைத்து சோதிப்பான், அவர்களுக்கு செல்வங்கள் தேவை. சில நபர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவாற்றலை குறைவாக தந்திருப்பான், அவர்களுக்கு கல்வியில் அதிகம் தேவை. எனவே இவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்தவாறு ஒரு அருமருந்தாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இறைவனிடத்தில் கையேந்தி நாம் துஆ செய்து அதை பெற்றுக்கொள்வது. இந்த மாதம் துஆக்களை கபூல் செய்யப்படுகிற மாதம் என்பதையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறுகிறார்கள். துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது இந்த மாதத்தில். எனவே துஆக்களை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். இரண்டாவதாக, நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு நஃபிலான வணக்கங்களை வணங்க வேண்டும். நம்மால் இயன்ற அளவிற்கு இரவிலோ அல்லது பகலிலோ, ஆனால் பகலை விட இரவில் அதிகமாக தொழும் நன்மை, அதிகமாக தொழுவது நன்மைகள் அதிகம். எனவே அருமைக்குரியவர்களே, மூன்றாவதாக தொழுகைகளை நாம் அதிகமாக்கிக் கொள்வது. நான்காவதாக, இந்த மாதத்தில் நாம் நோக்கும் நோன்புகள் அதிகமான நன்மைகளை கொண்டது. ஹதீஸுகளினுடைய நீண்டது ஒரு செய்தியினை மிக சுருக்கமாக கூறுகிறேன். ஒரு நோன்பு வைத்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நரகம் செல்லுகிற அந்த வாய்ப்பினை அல்லாஹு தஆலா முழுவதுமாக அழிக்கிறான். 2 நாட்கள், 3 நாட்கள், 4 நாட்கள் என்று வரிசை வழியாக நாம் அப்படியே கூறி பார்க்கிற போது அதில் 8 நாட்கள் ஒருவர் நோன்புகளை நோக்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அந்த நபர்களுக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் திறந்து வைப்பான் அவர்கள் நுழைவதற்காக. பாதி மாதங்கள் 15 நாட்கள் தொடர்படியாக நோன்புகள் அல்லது 15 நாட்கள் ரஜபன் மாதத்தின் நோன்புகளை நோக்கிற போது அல்லாஹு தஆலா எல்லா சிறப்புகளையும் ஒருங்கிணைத்தவாறு அவர்களுக்கு கூறுகிறான். இந்த நபருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற கூலி என்னவென்றால் சொர்க்கத்தை விட மிக சிறந்ததொரு கூலி அவர்களுக்கு இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா அவ்வளவு நிஅமத்துகளை அந்த மனிதருக்கு தருகிறான். எந்த மனிதர்? யார் அல்லாஹ்விற்காக நோன்புகளை நோக்கிறாரோ அவர். மற்றொரு ஹதீஸிலும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறுவார்கள், யார் இந்த மாதத்தில் இறைவனுக்காக மட்டுமே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற கூலிகளில் கூலி என்னவென்றால் அவர்களுக்கு சொர்க்கத்தை விட மிக தகுந்த கூலி இருக்க முடியாது. எனவே அருமைக்குரியவர்களை, நான்காவதாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் நம்மால் இயன்ற அளவிற்கு நோன்புகளை நோற்பது. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லுகிற மிக ஒரு கூடுதலான ஒரு செய்தி. யார்
தொடர்படியாக 30 நாட்களும் ஷாபானில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் நோக்கிற நோன்புகள் மக்ரூஹ் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அது வெறுக்கத்தக்கது. முழுவதுமாக நோன்புகளை நோக்கக்கூடாது. காரணம், நாம் அடுத்தடுத்து வருகிற மாதங்களை சங்கைப்படுத்த வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் நாம் சங்கைப்படுத்த வேண்டும். எனவே அதற்குண்டான முழு சக்தியினை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர முழுவதுமாக ரமலானுடைய மாதத்தை போன்று ஷாபானில் இந்த ரஜபிலும் ஷாபானிலும் நாம் முழுவதுமாக நோன்புகள் நோக்கக்கூடாது. நம்மால் இயன்ற அளவிற்கு நோன்புகளை நோக்க வேண்டும். எனவே 4 அமல் மிக முக்கியமான அமல். இந்த ரஜபு மாதத்தில் செய்கிற ஒரு நல்ல அமல்கள், அந்த நல்ல அமல்களினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளில் மிக முக்கியமான நன்மைகள் என்ன என்று பார்க்கிற போது, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலம். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அலா ஜபல், ஒரு மலைக்கு அருகாமையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த மலை அது ஒளியினால் அப்படியே மின்னு கொண்டிருக்கிற ஒரு மலையாக இருந்தது. ஃபகால், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரப்பி, என் இறைவா, அன்தகலி ஹாதல் ஜபல், இந்த மலை என்னிடத்தில் பேசுகிறது என்றார்கள். ஃபகால், அல்லாஹு தஆலா கூறினான், யா ரூஹ் அல்லாஹ் மல்லதி துரீத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள், மிக தெளிவாக கூறுங்கள் என்று கூறுகிற போது சொன்னார்கள், கால அக்பிர்னி பி ஹபரிக்க, உங்களுடைய செய்தி என்ன என்பதை மிக தெளிவாக கூறுங்கள். சொன்னார்கள், அந்த மலை கூறியதை ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், கால ஃபி ஜௌஃபி ரஜுலுன், என் வயிற்றிற்குள் ஒரு மனிதர் இருக்கிறார் என்றதை கூறினார்கள். ஃபகால ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில், யா ரப்பி அஹ்ரிஜுஹு, யா அல்லாஹ், அந்த மலை நடுவில் இருக்கிற அந்த மனிதனை நீ அந்த மலையிலிருந்து வெளியேற்றிவிடு. ஃபன்ஃபலகல் ஜபல் அன் ஷைக், ஒரு வயோதிகரை அந்த மனிதர் பிளந்தெடுத்து வெளியே வைத்தது. மலை பிளந்து அதற்குள்ளே ஒரு வயோதிகர் ஒருவர் வருகிறார். அந்த வயோதிகர் ஹுஸ்னுல் வஜ், முகத்தில் பேரழகானவராக இருக்கிறார். வந்தவர் கூறினார், கால யா ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே, அன மின் கௌமி மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய கூட்டத்தார்களில் ஒருவன். சஅல்துல் ஹயாத இலா ஸமனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறேன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலம் வரை நான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டிருக்கிறேன். லி அகூன மின் உம்மதி, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலிருந்து ஆக வேண்டும் என்ற காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். வலி சித்தத்து மிஅத்தி ஆமின், எனக்கு சுமார் 600 வருடங்கள் 600 வருடங்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அஅபுதுல்லாஹ தஆலா ஃபி ஹாதல் ஜபல், இந்த மலையிலேயே அல்லாஹ் தஆலாவை முழுவதுமாக வணங்கி கொண்டு 600 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். ஃபகால ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரப்பி ஹல் அலா வஜ்ஹில் அர்தி அக்ரம அலைக மின் ஹாதா, யா அல்லாஹ், இந்த பூமியில் இவரை விட நீ சங்கை செய்தவராக யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு சங்கைகளை இந்த மனிதருக்கு நீ செய்திருக்கிறாய். ஃபகால யா ஈசா, அல்லாஹு தஆலா ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கூறினான், மன் ஸாம மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமம் மின் ரஜப், ரஜபினுடைய மாதத்தில் ஒரே ஒரு நாள் எந்த நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலிருந்து நோன்புகளை நோற்பாரோ, ஃபஹுவ அக்ரமு அலா ஹாதா ஃபமன் ஃபஹுவ அக்ரமு அலா மன் ஹாதா, இதோ இந்த மனிதரை விட மிக சங்கைகளை அவர்களுக்கு நான் செய்து விடுவேன். ரஜபின் மாதத்தில்
ஒரே ஒரு நோன்புகளை நோற்றால் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய காலம் தொட்டு அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலம் வரை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல 100 வருடங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை பார்க்கிற போது 600 வருடங்கள் என்றால், அவர்களுக்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு வருகிற காலங்கள் பல வருடங்கள், பல ஆயிரம் வருடங்கள். அந்த வருடங்கள் வரை அல்லாஹு தஆலா ஒரு நபருக்கு ஹயாத்தை கொடுத்து முழுவதுமாக அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறான் என்றால், இவ்வளவு நன்மைகளையும் நாம் ஒரே நாளில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரஜபினுடைய மாதத்தில் ஒரு நாள் நாம் நோன்பு நோற்றால் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா சங்கை பொருந்திய இந்த ரஜபினுடைய மாதத்தில் ஏராளமான சிறப்பு மிகுந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருப்பதால் அந்த மாதத்தினை நாம் சங்கைப்படுத்த வேண்டும். இஸ்திக்ஃபாரால் நம்மால் இயன்ற அளவிற்கு நமக்கு தெரிந்த சொல்லால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இறைவனிடத்தில் அதிகமான துஆக்களை செய்ய வேண்டும். காரணம், இந்த மாதம் நாம் செய்கின்ற துஆக்களை அங்கீகரிக்கப்படுகிற மாதம். மூன்றாவதாக, நம்மால் இயன்ற அளவிற்கான நஃபிலான வணக்கங்களை தொழ வேண்டும். நாலாவதாக, மிக முக்கியமானது நோன்புகளை நோக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா நன்மைகள் நிறைந்த பாக்கியங்கள் நிறைந்த இந்த ரஜபினுடைய மாதத்தை முழுவதுமாக அவனது சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தினை பரிபூர்ணமாக நாம் நன்மைகளால் நிரப்புவதற்குண்டான நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.